இந்த வீடியோ பார்க்குறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு தான். காலைல எந்திரிச்சோன்னே வாச தெளித்து கோலம் போட்டாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம சோட்டு குட்டிக்கு ஃபுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், அதுக்கு சாப்பாடு வருதுன்னு சொன்னால் அவ்வளோ ஆர்வமாக வந்து பார்க்குது. நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. காலையிலேயே அந்த வாயில்லா ஜீவன்கிட்ட உட்காந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்குது. உண்மையாக நேசிக்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கிட்ட தாங்க நம்ம அதை எதிர்பார்க்க முடியுது. அவ்வளோ ஆசையாக நம்மளை வந்து ஒரு மணி நேரம் நம்ம அதுக்கிட்ட போகலைன்னா கூட நம்மளை ஓடி வந்து தேடுது, காலை சுற்றி வருது. ரொம்ப ஆசையாகவும் இருக்குது, நம்ம மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கும் காலையில் இப்போது 2-3 நாளாக இருக்குது. அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அது சாப்பாடு வச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி வச்சேன். அதை குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகள் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சு, காலையில் என்ன செய்ய போகிறோன்ட்டு. அதனால் பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் தோசையும் தான். அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் சட்னியும் தோசையும் காலையில் பாப்பாவுக்கு டிஃபனுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடும் தயிர் சாப்பாடும் இன்றைக்கி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ரோஸ் மில்க் இன்றைக்கி கலந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரோஸ் மில்க் ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, ஸ்டோரேஜ் பண்ணி. பால் மட்டும் காய்ச்சினா போதும். அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு ரோஸ் மில்க் சிரப் வந்து ஆட் பண்ணால் போதும், ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும். இதெல்லாம் வந்து தினம் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து எல்லாமே ஹோம்மேடாக ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி இப்போது நான் ரெடி பண்ணி எனக்கு வச்சுக்கிறது. அடுத்தது சாப்பாடு வச்சு தயிர் தாளிச்சாச்சு. தயிர் சாப்பாடு கிளறி இன்றைக்கி கொடுத்து விடலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தாளித்த சாப்பாடு கொடுத்து விட்டுறது. அதனால தான் இன்றைக்கி வெறும் தயிரும் புளி சாதமும் செஞ்சு கொடுத்து விடுறதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். தயிர் தாளித்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுட்டு புளி சாப்பாடு கிளறி விட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை என்னால் கரெக்ஷன் பண்ண முடிஞ்சதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவுக்குமே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறேன். என்னை நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கமெண்ட்ஸ் போட சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. பாவக்காய் ரெடி பண்ணியாச்சு. வறுவலுக்கு வந்து பாவக்காய் கட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அதனால் அதை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி துணியை போட்டு விடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்குறேன். வாரத்தில் எனக்கு 2 days வந்து நான் மிஷினில் துணி போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கிறதெல்லாம் கையிலையே துவைச்சிப்பேன் சண்டே அன்னைக்கு. மற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத மட்டும் நான் மிஷினில் போட்டு எடுத்துக்குவேன். நம்ம மிஷினில் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக சமையல் முடிச்சுட்டு கிளம்புறக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மிஷின் போட்டு விட்டேன். அடுத்தது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. புளி சாப்பாடு வந்து தாளிச்சிடலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி பேஸ்ட்டில் நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் புளி சாப்பாடு தாளிச்சிட்டு கொடுத்து விட்டுருவேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு ஆற வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு பிரட்டினோம் அப்படின்னா
சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிப்பியாக வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து ரெசிபி ஐட்டம் நான் ஷேர் பண்ணுறேன். புளி சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாளித்த சாப்பாடு அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சுருவேன். நமக்கு பிடிச்சதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா? எத்தனை தான் நம்ம பசங்களுக்கு பிடிச்சதா செஞ்சினாலும் நமக்காக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்ணுங்கிறது தான் என்னோடய ஆசையும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச சமையல் நான் செஞ்சுக்குவேன். பாவக்காய் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நீ லஞ்ச் பேக் பண்ணி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் சமையல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் தேய்ச்சி வச்சுட்டு கிச்சன் மேலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பிக்கலாம் ஆஃபீஸு. நம்ம காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு போனால் தான் ஈவினிங் வரும்போதும் நமக்கு வந்து சிங்கில் பாத்திரம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அதுவே மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். வந்தோடனே சிங்கில் பாத்திரத்தை பார்த்தோன்னா ஐயோ எவ்வளோ வேலைடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி மைண்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமையல்லாம் முடித்து கிச்சனை கழுவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வெளியில் போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மிஷினுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ எடுத்து நம்ம காய போட்டுட்டு கிளம்பிடலாம். நம்ம வைக்கிற ப்ரோக்ராம் படி எனக்கு டைம் ஆகும். துணி கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக வைக்கலாம், நிறையா இருந்ததுன்னா நிறையா வைக்கலாம். வாட்டர் லெவல் தான். பட் நம்ம ப்ரோக்ராம் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. எந்த ஒர்க்குமே பெண்டிங் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய மார்னிங் வந்து ரொட்டீன் லைஃபு. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலையில் 10 மணி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பரபரன்னு நம்ம வேலை செஞ்சே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பிளான் பண்ணிட்டோம், நாளே பிளான் பண்ணி காலையில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.